Welcome back to my channel. இன்னைக்கு நான் இருக்கிறது Allegro Dance Boutique முன்னாடி தான். ஸோ இது வந்து ஒரு டான்ஸ் வேர் சம்மந்தப்பட்ட ஷாப் இது. ஸோ நம்ம இன்னைக்கு அங்கே தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பேலே சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ we are totally in shopping mood. ஸோ நல்ல கடைக்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் அந்த கடைக்கும் அண்ட் டான்ஸ் சென்டர்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அண்ட் என்னோட இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு பேலே பத்தி அண்ட் பேலே க்ளோஸ் பத்தி ஐடியா இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆல்ரைட், இப்போ நம்ம உள்ள போக போறோம். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். இந்த அலேக்ரோ டான்ஸ் போட்டிக் வந்துட்டு டான்சர்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கடை இது. ஸோ ஒரு டான்சர்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணது தான் இந்த கடை. நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக டான்ஸ் வியர்ஸ் இங்கே தான் வாங்குகிறோம். டான்ஸ் சம்மந்தப்பட்டமாக எதுவாக இருந்தாலுமே கூட ஆக்சசரிஸில் இருந்து எல்லாமே நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம். ஸோ இப்போ நம்ம பேலே க்ளோத்ஸ் வாங்க வந்திருக்கிறதுனால நான் அதை பற்றி மட்டும் சொல்கிறேன். நான் வந்து ஜிம்னாசியம் இல்லை யோகா மெடிடேஷன் அதை பற்றி நாங்கள் போக விரும்பலை. நாங்கள் இருக்கிற டவுனில் பார்த்தோன்னா 2 விதமான பேலே ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ராப்பர்லி ஆர்கனைஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் கோடோடு பண்ணுற பேலே ஸ்கூல்ஸும் இருக்குது. கேஷுவலாக எந்த ட்ரெஸ் கோடும் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்லேயே வாங்க, நாங்கள் வந்து ட்ரெஸ் கோட்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு கேஷுவலாக சொல்லித்தர ஸ்கூல்ஸும் இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பேலே 1B இந்த கேட்டகரிக்கான க்ளோத்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பேலே ஸ்கூல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆர்கனைஸ்டாக சொல்லித்தர பேலே ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த டான்ஸ் சென்டரோட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய புக்லெட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த டான்ஸ் சென்டர் அண்ட் எந்த கேட்டகரிக்கு எந்த வகையான கலர்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஃப்ரண்ட் டெஸ்கில் போயிட்டு நம்ம பேலே ஸ்கூலோட நேம் வந்து சொல்லிட்டு அந்த கேட்டகரி என்னன்னு சொன்னோன்னா அவங்க வந்துட்டு நமக்கு எந்த கலர்ன்றதை கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க பேர் வந்து லிடியா. ஸோ லிடியா இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க வந்து பர்ஃபெக்டாக என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒன்றுமே நம்ம தெரியாமல் போனால் கூட நமக்கு நீட்டாக பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுத்து எது என்ன எந்த கேட்டகரி இந்த க்ளோத்ஸ் அண்ட் அசிஸ்ட் பண்ணி அது பத்தலையா எவ்வளோ டைம் இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பேலே பேக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து லியோடார்ட் இப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த லியோடார்ட் தான் இந்த வருஷம் இருக்க போகுது என்னோடய டாட்டருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து லெகிங்ஸ் எடுக்கணும். ஸோ லெகிங்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ்வலி ஸ்கின் கலர் அப்படி இல்லைன்னா வந்து லைட் பிங்க் 2 கலரில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேலே லியோடார்ட் வாங்கியாச்சு அண்ட் டைட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து அவங்க லிடியா வந்துட்டு பேலே ஸ்லீப்பர்ஸ் எடுத்து வைக்கிறேன். நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம போயிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் பேலே பன்னுக்கு மேலே போடுற நெட். அதெல்லாம் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறமா வந்து நம்ம யான் பண்டலில் கூட பின்னி போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுஸ், நம்ம பன் போட்டுட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக போடுறது ப்ளெயினாக இல்லாமல். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா பிரேஸ்லெட், செயின்ஸ் அண்ட் சார்ம், இந்த லக்கி சார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சார்ம்ஸ் இதெல்லாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது லெதர் பேலே ஸ்லிப்பர். ஸோ 2 வகையான பேலே ஸ்லிப்பர் இருக்குது இந்த ஏஜ் குரூப்புக்கு. அது என்னன்னா, ஒன்று வந்து லெதர், இன்னொன்று வந்துட்டு நம்ம துணி மாதிரியே இருக்கும், அந்த கிளாத் டைப்லேயே இருக்கும். அடியில் மட்டும் கீழே நம்மளோட பாதத்துக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு டைப் தான். ஆனால் ஹாஸ்னாக்கு வந்து அந்த லெதர் டைப் தான் பிடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது வரிசையாக ஒரு 4-5 ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்க. பார்த்துட்டு கடைசியில் பேக் டு ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல ட்ரை பண்ணது தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த பேலே ஸ்லிப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சுங்க. அது என்னன்னா, வெளியில் நல்ல வந்து இடி, மழை பெய்கிற மாதிரி நல்ல க்ளவுடியாக இருக்குது. மழை பெய்யுன்னு பார்த்தா மழை பெய்யல, பட் இடி இடிச்சதுக்கு கரண்ட் கட் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி கடையில் கரண்ட் கட் ஆனதை பார்க்குறேன். சரி, நம்ம ஃப்ளாஷ் லைட்டை வச்சு நாங்கள் வந்து இப்போது வீடியோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன பசங்களுக்கு உண்டான பேலே க்ளோத்ஸ் நான் வந்து முன்னாடி செக்ஷனில் காமிச்சேன் கரண்ட் இருக்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டூட்டூஸ். பேலே டூட்டூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கர்ட் மாதிரி இருக்காது, பட் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்கர்ட்டே வந்துட்டு ஹரிசான்டலாக வச்சா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் புஃப்னு. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டீனேஜ் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஏஜ் குரூப்ஸ். ஸோ கொஞ்சம் பெரிய வயசு பசங்க அப்படின்றதுனால ஆப்ஷன்ஸும் பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலே ஸ்லிப்பர்ஸ்லேருந்து அவங்களோட லேயர்டார்ட், அவங்க டிசைன் பண்ண லேயர்டார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே வந்து நம்ம ஜிம்னாசியத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேலேக்கு மட்டும் இல்லை. அண்ட் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங்க்கான மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்மல், அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் டை பண்ணுறதுக்கு தேவையான ஹேர் பென்ஸ், அதுக்கப்புறம் அந்த பன்னுக்கு போடுற டோனட், அண்ட் இதெல்லாம் வந்து ஹேர் நெட்ஸ். இது ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஹேர் டைப்ஸ் வர்றதுனால, டிஃப்ரெண்ட் ஹேர் கலர் வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நெட் வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக், க்யூட்டான ஃபேன்சி பேக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா அகெயின் ஹேர் நெட்ஸ், அந்த ஹேருக்கு மேலே போடுற ஹெட் பேண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் அகெயின் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். ஏன்னா நிறைய டான்ஸ் என்சாம்பிள்ஸ், நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால அந்தந்த டான்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு ஏற்ற கோர்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரே மாதிரி டைப் ஆஃப் லேயர்டார்ட்ஸ் அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா கன்வெர்ட்டிபிள் டைட்ஸ். ஸோ இது வந்து கீழே பாதத்தில் கவர் பண்ணி சாக்ஸ் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த ஹோல் வழியாக நம்ம காலை உள்ளே விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கன்வெர்ட்டிபிள் டைட்ஸ் நம்ம லெகிங்ஸாக மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பேலே மாதிரியான டான்ஸில் பார்த்தோன்னா நமக்கு டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டோ ஃபிங்கரை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா ஃபுட் ஸ்ட்ரெச்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட கால் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பறவையோட கால் மாதிரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ளெக்சிபிளாக ஆகணும். அப்போ தான் நம்மளோட டான்ஸ் வந்து நல்லா ரீஃபார்ம் ஆகி வரும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம டான்சர்ஸ் குளிர்காலத்தில் போடுற பூட்ஸ் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம சாதாரணமாக போடுற பூட்ஸ் மாதிரி இருக்காது. டச் பண்ணி பார்த்தா நல்லா கம்ஃபியாக இருக்கும். அடியில் மட்டும் நம்மளுடைய ஸ்லிப்பர் மாதிரியே இருக்கும். ஸோ அது அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு. அகெயின் இதெல்லாம் வந்து யோகா வியர், மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெச்சிங்க்கு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கடையில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம் எதுன்னே சொல்லலாம். இங்கே வந்து குட்டி குட்டியாக அந்த பேலே ஸ்லிப்பர்ஸால் ஆன கீ செயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். என்கிட்ட இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த கலெக்ஷனை நான் ஒரு 2 கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். Thank you so much for your ஆல்ரைட். இப்போ நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்கே பவர் அவுட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நல்லா தண்டர் ஸ்டார்ம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக மழை பெய்ய போகுது. ஸோ இந்த மிடில் ஆஃப் த ரெயின் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் இருக்கிறதுனால. ஸோ ஷாப்பிங் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு வந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் பவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பவர் வந்து அவுட்டேஜ் ஆகிடுச்சு. எனிவேஸ், இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஷாப்பிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.